ஜலந்தரன் வளர்ந்ததும் சுக்ராச்சாரியாரிடம் கல்வி பயின்றான். அதுக்கப்புறம் அசுரர் காலநேமியின் மகளான பிருந்தாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. பிருந்தா ஒரு சிறந்த விஷ்ணு பக்தையா இருக்காங்க. ஜலந்தரன் அசுரர்களின் தலைவனா மாறுறான். பிருந்தாவோட நல்லொழுக்க தர்மத்தின் காரணமாக தேவர்களால கூட ஜலந்தரனை தோற்கடிக்க முடியல. அதனால ஜலந்தரன் ரொம்ப ஆணவத்தோட இருந்தான். தன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அதனால ஜலந்தரன் நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பிச்சான். தேவர்களுடைய மனைவிகளை துன்புறுத்துறான். ஒரு தடவை வைகுண்டத்தை தாக்கி லக்ஷ்மி தேவியை கடத்த முயற்சி பண்றான். அப்போ லக்ஷ்மி தேவி, ஜலந்தரா, நம்ம 2 பேருமே தண்ணியில இருந்து தான் தோன்றணும், அதனால நம்ம உடன் பிறந்தவர்கள் ஆவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜலந்தரன் வைகுண்டத்துல இருந்து திரும்பி போயிடுறான். கைலாய மலையை அடைஞ்ச ஜலந்தரன் பார்வதி தேவியை அடைய விரும்புறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி ரொம்ப கோவப்படுறாங்க. அதனால சிவபெருமானுக்கும் ஜலந்தரனுக்கும் கடுமையான போர் ஆரம்பிக்குது.